பருவங்கள் ஓடிப்போகும் உருவங்கள் மாறிப்போ. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ எடிட்டை நாம் எப்படி VN ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு 2 ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா VN ஆப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆப்புமே வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பிக்சல் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த 4th இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் சைஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜ் சைஸுன்றதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கஸ்டம்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே யூடியூப் தம்ப்நெயில்னு இருக்குது இல்லையா? ஸோ அந்த தம்ப்நெயில்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேன்னு கொடுக்குறதுக்கு முன்னாடி இமேஜ் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1280 அண்ட் 720 இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 720 இங்கே போட்டு இந்த 1280ன்றது இங்கே போட்டுருங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து 9:16 அந்த ரேஷோக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த நியூ டெக்ஸ்ட்ன்றது டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இங்கே சென்டராக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட்னு இருக்கு இல்லையா? இந்த இம்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃப்ரேம் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கார்னரை மூவ் பண்ணிட்டு ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லாக் பண்ணிவிடுங்க. இந்த ஃப்ரேமை லாக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரேஸ் கலர்னு இருக்கு இல்லையா? இந்த இரேஸ் கலருன்றதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டிஸ்எனபிள் இருக்கும். ஸோ நீங்கள் எனபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த 1 பக்கத்தில் இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா? இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக பிளாக் கலரில் மூவ் பண்ணி வச்சுட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த டிக்கை கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த டோலரன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்மூத் எட்ஜுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கு கிளிக் பண்ணிட்டு அகைன் 4th ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் சென்டராக இருக்கக்கூடிய இமேஜை கிளிக் பண்ணி இம்போர்ட்னு இருக்கும். அந்த இம்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிட்டு 1:1 இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோவில் இருக்கவங்களுடைய ஃபேஸ்லாம் தெரிகிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணி இப்போ இந்த இமேஜ் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து ஜூம் அவுட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இம்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் 1:1 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அடுத்த ஃப்ரேமில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இதே போலவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ரேம்லையுமே கரெக்டாக ஃபோட்டோ வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இந்த ஃப்ரேமில் ஃபோட்டோ செட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம சொன்ன மெத்தடில் இந்த 3 ஃப்ரேம்லேயுமே ஃபோட்டோ வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ இருக்கு இல்லையா? இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு இல்லையா? இந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட இந்த கார்னரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட்டில் வந்துடும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் வந்து உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் ஆகிடும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுடைய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய VN ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரிஜினல் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ இந்த இமேஜை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து பிளாக் ஸ்க்ரீனை செட் பண்ணிட்டு அகைன்
ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். இந்த ஒப்பாசிட்டியோட வேல்யூ மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு 50 இல்லைனா 44 இந்த ரேஞ்சில் வச்சாலே போதும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பிளாக் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி கலர்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் இந்த மாதிரி வச்சாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இங்கே சாச்சுரேஷன் இருக்கும். அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சாச்சுரேஷன் இருக்கு இல்லையா, இந்த சாச்சுரேஷனை ஃபுல்லாக இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி தேவையில்லை, எனக்கு இந்த மாதிரி தான் தேவை. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ஐக்கான் இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த கார்னரில் வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்டிங்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க இல்லையா, ஸோ இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்கை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த சாங் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கை பிஎன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து சாங் ஆட் ஆகிடும். ஸோ சாங் ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் சிம்பிள் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஏ ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே டபுள் எஃப் இருக்கும். இந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபாண்ட் எதுவோ ஸோ அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக மேலே எடுத்துகிட்டு போய் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணி சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இன் மோஷன் இருக்கும். அந்த மோஷனை கிளிக் பண்ணி இன் அனிமேஷன் அண்ட் அவுட் அனிமேஷன். நான் வந்து இன் அனிமேஷன் கிரேடியன்ட்டில் இந்த செகண்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டியூரேஷனை செட் பண்ணிட்டு அகைன் அவுட் அனிமேஷனில் கிளிக் பண்ணிட்டு அகைன் வந்து நான் வந்து இன் அனிமேஷன் எது செலக்ட் பண்ணணும் ஸோ அதுவே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த கிரேடியன்ட்ன்றதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு 2 வார்த்தை வந்து நான் டைப் பண்ணி வச்சிருப்பேன். இந்த டைப் பண்ண வார்த்தை வந்து எதோட முடியுதோ ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் வந்து லிரிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த டெக்ஸ்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட் கொடுத்துட்டு அகைன் வந்து இப்போ கட் பண்ண இடத்துலேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு இதிலேருந்து என்ன வார்த்தை வருதோ ஸோ ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் லிரிக்ஸை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தையை இங்கே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, இந்த எடிட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணி லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ண முடிச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த இடத்த கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து அகைன் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதே போலவே அடுத்தடுத்த லிரிக்ஸ் வந்து சாங் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இப்போ இந்த லேயரை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பிளாக் ஸ்க்ரீன் இமேஜ் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் வீடியோட கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இங்கே அச்சீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு ஓவர் அளவு ஒரு ஆட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ இந்த வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எந்த சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Bye bye.